ஐயா உண்டு. ஐயா, இன்றைக்கி நம்ம என்னுடைய எந்த தலைப்பில் பேசுகிறோம்னா, இன்றைக்கி தீட்டு என்கிற ஒரு சொல்லு நம்மளுடைய மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு பிரச்சனை ஆகி கொண்டிருக்கிறது. இறந்தால் ஒருவர் வைகுண்டம் போனாலும் 41 நாள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்தாலும் 41 நாள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் மலர்ந்தாலும் வயதுக்கு வந்தாலும் 41 நாள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் சாத்தியம் என்பது பற்றி தான் நம்ம இப்போது அந்த தீட்டு என்ற தலைப்பில் நம்ம பேச வருகிறோம். ஐயா என்ன சொல்கிறார் என்றால், தீட்டுக்குள் சென்றால் திரும்ப குளியாமல் வீட்டுக்குள் போவாரோ மேதினியர்கள் என்று ஐயா எதை சொல்கிறார்? இந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களை தான் ஐயா தீட்டு என்று சொல்கிறார். அல்லாமல் உடம்பினால் வரக்கூடிய எதையுமே ஐயா தீட்டு என்று சொல்லவில்லை. ஐயா என்ன சொல்கிறார்? அதான் தீட்டுக்குள் சென்றால் திரும்ப குளியாமல் வீட்டுக்குள் போவார் என்று சொன்னால், இந்த களிக்குள்ளே நம்ம பிறந்திருக்கோம். இந்த களி தான் தீட்டு. நம்ம இருக்கிறது தீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த தீட்டுக்குள்ளே பிறந்தால் மறுபடியும் அதை சுத்தப்படுத்தி தான் அந்த தர்மயுகத்துக்கு போக முடியும். அதான் வீட்டுக்குள் போவாரோ மேதினியர்கள் என்று சொல்கிறார். அந்த தர்மயுகத்தை பற்றி தான் ஐயா வீட்டுக்குள் போவாரோ மேதினியர்கள் என்று சொல்கிறார். அல்லாமல் நம்ம இன்னும் அறியாமல் இன்னும் இதோட பெரிய கொடுமை. ஒரு வீட்டில் 41 நாள் வயதுக்கு ஒரு பெண் வந்தால் அவங்க சித்தப்பாமார்கள் எல்லாம் அங்கே வெளியூரில் இருப்பாங்க, 700 கிலோமீட்டருக்கு. அங்கே அவங்களுக்கும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தீட்டு ஒட்டிக்கிடுமோ. எந்த முறையில் சாத்தியம்? இதெல்லாம் தீட்டு என்று யார் சொல்லி வைத்தது? இதெல்லாம் பெரிய மூடத்தனமான ஒரு பழக்க வழக்கங்கள். இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லார் இடத்திலும் இருக்கிறான். நம்மிலும் இருக்கிறார், உங்களிலும் இருக்கிறார், அனைத்து உயிரினங்களிலும் ஐயா இருக்கிறார். இதுதான் உண்மையான தத்துவம். அந்த தீட்டு ஆகக்கூடிய அந்த பெண்ணு மேலேயும் அங்கு இறைவன் இருக்கிறான். அல்லாமல் நமக்கு ஏது தீட்டு? ஆலயங்கள் வைத்தால் அது எதற்காக நமக்கு ஆலயத்தை வைத்திருக்கிறார் என்றால், அது ஒரு பள்ளிக்கூடம். இந்த அகிலத்திரட்டை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். வர்ற பிள்ளைகளுக்கு அகிலத்திரட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அது பள்ளிக்கூடமாகத்தான் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாமல் இறைவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. எங்கும் நிறைந்தவர் ஏகமாய் நின்றவர் நம்ம தானே படிக்கிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார் இல்லையா? வானந்தான் தலையாச்சே, பூமி தான் காலாச்சே, படி வந்தான் வேலியாச்சே, சிவனே ஐயா. வானந்தான் ஐயாவுக்கு, இறைவனுக்கு இது தலை, பூமி தான் கால். இந்த பிரபஞ்சம்தான் கடவுள். அல்லாமல் ஒரு ஆலயத்தில் 8 ரூம்பு போட்டு இதில் தான் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னால் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான். ஆகையினால இந்த தீட்டுக்குள், அந்த தீட்டு என்பது ஒருவரை சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம், 41 நாள் நீ கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொல்லாலே அது ஒரு கெட்ட செயல்கள். ஆகையினால் எல்லா மக்களும் கோயிலுக்கு போகலாம், தப்பு கிடையாது. 41 நாள் தான் கழித்து தான் போகணும் என்று ஐயா சொல்லலை. இதிலிருந்து எல்லா மக்களும் வெளிப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம். அல்லாமல் சரி, இப்போது அப்படி பார்க்க போகணும்னா நம்மளுடைய சொக்காரங்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரே கொடியில் வந்த பிள்ளைகள் தான். நமக்கெல்லாம் தாய் யார்? 7 அம்மைமார்கள். சரகத கன்னி, வள்ளி, சரிகை, சரிதை, அரிமடவு, இப்படி 7 அம்மைமார்கள். நமக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவர் நாராயணர். எல்லாமே ஒரே வயிற்று தாய் பிள்ளைகள் தான். அல்லாமல் அப்படின்னா யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது. எல்லாம் வெந்து ஒரே இறைவன் தான் நமக்கு கடவுள். நாராயணர் தான் அப்பன், 7 அம்மைமார்கள் தான் நமக்கு தாய், நம்மளை வளர்த்தது காளி. இதுதான் உண்மையான கதை. இது தெரியாமல் நம்ம என்ன தீட்டு என்று சொல்லிக்கிறோம். இப்போ சரி, இப்படி சொல்லிக்கிறோம். ஆனால் ஒரு வயதுக்கு வந்த வீட்டில் ஒரு பூ கட்டுற தொழில் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு வயதுக்கு வந்தால் அவங்க பூ இறைவனுக்கு போடக்கூடிய பூவை கட்டாமல் இருக்க முடியுமா? அவங்க 41 நாள் வயிற்றுக்கு என்ன செய்வாங்க? அப்போ அதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா? அது தப்பு இல்லை. அதெல்லாம் உணர்ந்து செய்ய வேண்டும். ஒரு பந்தல் போடுறவங்களாக இருக்கட்டும், ஒரு சடங்கு வீட்டில் போய் பந்தல் போடுவாங்க. அதே பந்தல் தான் கோயிலுக்கு வரோம். சேரு அதே மாதிரி, காசு பணங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சற்று நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு எவ்வளவோ வளர்ச்சிகள், விஞ்ஞான வளர்ச்சிகள் இந்த நாட்டில் நமக்கு ஐயா தந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் பயன்பெறுவார்கள் என்று நம்பிக்கையோடு இதை வெளியிடுகிறோம். ஐயா உண்டு. ஐயா.